Hi friends, welcome back to our channel YMSC Family Lifestyle. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க நம்ம என்ன வீடியோன்னு பார்க்கலாம். நான் வந்து நெத்திலி கருவாடு வச்சு சம்பல் தான் பண்ணியிருக்கேன். அந்த நெத்திலி கருவாடை வச்சு எப்படி சம்பல் செய்யலாங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்ப்போம். அதுக்கு நான் நெத்திலி கருவாடு எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு 5-6 வரமிளகா, ஒரு 6 சின்ன உள்ளி, கொஞ்சோண்டு சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய். இப்போ நம்ம வந்து ஒரு மண் சட்டினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சீக்கிரத்தில் வத்தல் வந்து பிடிக்காது, ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆகாது. அதனால் நான் மண் சட்டியில் இந்த வத்தல், சின்ன உள்ளி எல்லாத்தையும் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே அது கூட வந்து அந்த சீரகத்தையும் தட்டி இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்து எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் வறுத்துக்கோங்க. எனக்கு நல்லா புகை வருதை தவிர்த்து அது கரியலை. ஏன்னா நம்மளுக்கு சின்ன உள்ளிலாம் நல்லா வெந்து வரணும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா சூடாகி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த நெத்திலி கருவாடு வந்து க்ளீன் பண்ணி வச்சதை போட்டு அதையும் நம்ம வறுத்துக்கலாம். நெத்திலி கருவாடு வந்து வாங்கினீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய டஸ்ட்டு இருக்கும். நான் வந்து இதில் இருந்து எடுத்த டஸ்ட்டையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன எப்படினாலும் தூள்கள் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு போடுங்க. போட்டு இப்படி நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இப்படி நல்ல தீயை வந்து சிம்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டான பதத்தில் வந்து நமக்கு வெந்து வரும். அதுமாரி நம்மளுக்கு அது வந்து பிளெண்ட் பண்ணும்போதும் நல்லா பிளெண்ட் ஆகி வரும். பாருங்கள், நான் நல்லா சிம்மில் தான் தீயை வச்சுருக்கேன். வச்சுட்டு பொறுமையாக நின்று வறுத்து எடுங்க. இதில் வந்து எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்த்துக்க வேண்டாம். எண்ணெய் இல்லாமல் தான் இது நம்ம செய்கிறோம். எண்ணெய் இல்லாமலே நல்லா அந்த சட்டி சூடுலேயே தான் இது வந்து நல்லா வெந்து வரணும். நமக்கு அடிக்கடி அப்பப்போ எடுத்து அந்த நெத்திலி கருவாடும் வந்து நல்லா வெந்துருச்சான்னு சூடாயிட்டா அப்படின்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒடிச்சும் பார்த்துக்கோங்க. அதுக்காக நான் கை வைக்க நீங்களும் கை வச்சிடாதீங்க. நீங்கள் வந்து ஒரு சின்ன கரண்டி வச்சு ஒரு நெத்திலி கருவாடு எடுத்து லைட்டாக வளையுதா ஓடிப்படுதான்னு பார்த்துக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கா நமக்கு அது பார்த்தாலே தெரியும். நான் தான் பார்த்து இதை எடுத்து இது பண்ணி அப்பப்போ செக் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சின்ன உள்ளியும் நல்லா வெந்து வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா கருவாடுமே பண்ணுவாங்க. கூனி கருவாடு, கூனிங்கிறது வந்து அந்த இறாலில் குட்டி வகை தான் சொல்லுவாங்க. அந்த கருவாடை வச்சும் சம்பல் இப்படி செய்யலாம். மாசி சம்பலும் இதே மெத்தடில் நம்ம செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எல்லா சாதத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு, ரசத்துக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த சாதத்துக்கெலாம் நம்ம போட்டு சாப்பிடும்போது நீங்கள் வெறும் சாதத்தில் இதை போட்டு கொடுத்தாலே பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று, காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை, குழந்தைங்க வந்து எவ்வளவு வந்து காரம் எடுத்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வரமிளகா போடுங்க. நான் போட்டிருக்க இந்த 6 வரமிளகாவுக்கே காரம் வந்து ரொம்ப தூக்கலாக அதிகமாக தான் இருக்கும். இது ஒயிட் ரைஸ் கூட வேறு எந்த கறியும் சேர்க்காமல் இதை போட்டு வேறு சாப்பிட்றதுனால அது எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருந்த டஸ்ட்டெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ குப்பை அதில் இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா நான் வெந்துருச்சு. பாருங்கள், வத்தெல்லாம் கரெக்டாக ஹீட் ஆகி வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு, ரொம்ப இதில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம வறுத்ததை இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம். ஒரு பவுலில் தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம். அந்த தேங்காயையும் போட்டு இதில் போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு இது கூட அரைக்கும் போதே போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா கருவாடோடையும் அந்த உப்பு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா வந்து ரெண்டாவது நம்ம அரைச்ச பிறகு போட்டோன்னா அது கரெக்டாக செட் ஆகி வராது. அதனால் நமக்கு தேவையான அளவு கல் உப்பு வந்து போட்டு அதை நம்ம ஒரு 2 பிளெண்டு கொடுத்தா போதும் பார்த்துக்கோங்க. மிக்ஸில் நம்ம 2 பிளெண்டு கொடுத்தாலே அது நல்லா உதிரியாக பசை மாதிரி இல்லாமல் சூப்பராக வரும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். எப்படி உதிரியாக அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்களேன். அந்த வத்தல்லாம் ஃபுல்லாகவும் அரைப்படாமல் நல்லா அப்படி அது கிடக்கும் போதே அந்த வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அழகாக கிடக்குது. இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்து உங்களுக்கு காரம் வந்து பார்த்தே போட்டுக்கோங்க. உப்பும் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு இதாகலைன்னா கரெக்டாக உப்பு ஆகலைன்னு கொஞ்சோண்டு பொடி உப்பு எடுத்து நல்லா தூவி விட்டு இது பண்ணுங்கள். பாருங்கள், எனக்கு நல்லா உதிரியாக சூப்பராக வந்து காரச்சம்பல் வந்து நெத்திலி கருவாடு காரச்சம்பல் வந்து ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மளோட இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.